தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸினுடைய அளவுங்கிறது நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. இவர்கள் இப்போது பேர் சேர்க்கக்கூடிய இடத்துல இவங்களை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க சேர்க்கப்படும் போது அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் தெரியாது. அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரே கட்சி அதுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ அது உண்மையா? காங்கிரஸ் இந்தியாவில் இல்லையா? அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரே கட்சி தான் நாட்டில் இருக்குதா? டிஎம்கே தெரியாமல் இருக்கலாம், தாவேகா தெரியாமல் இருக்கலாம், காங்கிரஸ் தெரியும்ல, கை சின்ன வரணும்ல. சரி, காங்கிரஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் ஆட்சியில் இல்லையா? ஜார்க்கண்டில் அவங்களுடைய கூட்டணி ஜெயிக்கலையா? அப்போ இந்தியாவில் எங்கேயுமே அவங்க இல்லையா? ரெண்டாவது பாயிண்ட், இது வந்து குடிமக்களுக்கான உரிமை. வாக்களிப்புங்கிறது குடிமக்கள், சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வாக்களிப்பு. நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கீங்களோ அந்த மாநிலத்தில் ஓட்டு போடணும். அங்கே பிஜேபி இருக்குது, அங்கே காங்கிரஸ் இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க கர்நாடகாவில் தேசிய கட்சியாக மாநில கட்சியாங்கிறது வாக்காளருடைய உரிமைங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியில் போய் பீகாரில் போய் ஆரம்பிக்க சொல்லுங்கள், யார் வேணான்றா? பீகார் மக்களுக்கு அந்த கட்சியோட சின்னங்கள்லாம் பிரபலம் ஆகட்டும். என்னங்க காமெடி! பீகாரியாகவே இருந்து இந்தியாவில் பல முதலமைச்சர்களை பிரதமர்களை உருவாக்கியவேன்னு சொன்ன பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கலை. மாநில கட்சி, பீகார் மக்கள் அவர் வாக்களிச்சிருக்கணும்ல, எதுக்கு போனாங்க? ஏதாவது லாஜிக் இருக்கா? ஏதாவது வந்து யாருக்கு வாக்களித்தாங்க? இவர்கள் நல்லது செஞ்சால் வாக்களிக்க போகிறாங்க, நல்லது செய்யலாம் வாக்களிக்க மாட்டாங்க, இவ்வளோதான்.